காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். எவ்வளவு பெரிய கிரயம் செலுத்தி உன்னை மீட்டு கொண்டேன். எத்தனை பெரிய அன்பு! பரலோகம் விட்டு பூலோகம் வந்து பாவத்தில் மரித்து கிடந்த உன்னை பிழைத்திரு என்று எழுப்பினேன். மறந்து விடாதே. அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டு பார்வை இழந்து திசை தெரியாமல் நீ பிசாசின் அடிமைத்தனத்தில் விடுவிப்பார் இன்றி தவித்தபோது என் அன்பு கரம் நீட்டி உன்னை தூக்கி எடுத்தேன். இலவசமான ஆனால் விலையேற பெற்ற ரட்சிப்பு உனக்கு கிடைத்தது. மகனே, மகளே, என் பிரசன்னத்தை விரும்பி தேடு. என் பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. நீ பெற்றிருக்கும் ரட்சிப்பு மகிழ்ச்சியின் ஊற்று. மலை போன்ற உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு போயின. சாவின் கூறு ஒடிந்து போனது. சத்துரு தோற்று போனான். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்று பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சமாதானம் உன் உள்ளத்தில் நிரம்பி உள்ளது. அல்லேலூயா பாடு. எண்ணி முடியாத நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று கேட்கிறாய். உன்னை இன்று புதிதாய் ஆசீர்வதிக்கிறேன். என் வசனங்களை உன் நாவில் வைக்கிறேன். என் நற்செய்தியை எல்லாரிடமும் கூறு. சுவிசேஷத்தின் வெளிச்சமே இன்றைய தேவை. உலகம் திசையறியாது இருளுக்குள் மறைந்து போகிறது. கொடுமை, கொலை இவையே இன்றைய செய்தி. சுவிசேஷத்தின் நற்செய்தியே இன்றைய உலகின் இன்றியமையாத தேவை. ஜெபி, கொடு, போ அல்லது அனுப்பு. அசதியாயிராதே. ஆதார வசனம்: ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யோவான் 9:4.